ஆனந்த்ஜித், தமிழக வெற்றி கழகத்தின் மீதான விமர்சன கருத்துக்கள் தொடர்கதியாகி கொண்டே இருப்பதை நம்ம பார்க்குறோம். எவ்வளவு பதில் பேசினாலும் என்ன பேசினாலுமே அது ஒரு பேசுபொருளாக இருக்கிறது. மீண்டும் மீண்டும் முன்வைக்கிறது, ஏப்பா வெளியில் வாங்க, மக்களை சந்திங்க, களத்துக்கு வாங்க, அதுக்குள்ளே 234 தொகுதிக்கு வேட்பு மனுலாம் தாக்கல் செய்ய சொல்லிட்டீங்க, கூட்டணிக்கு இங்கே ஆள் இல்லையா, கடை விரித்து வைத்திருக்கிறார் ஆனால் வாங்குவதற்கு ஆள் இல்லை அப்படின்லாம் கூட விமர்சனங்கள் தொடர்கிறது. 2026 சட்டமன்ற தேர்தல் களத்தில் வேகம் எடுத்திருப்பது யார் என்ற தலைப்பு எப்படி பார்க்குறீங்க? பார்க்கலாம் ஆனந்த்ஜித். ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் ஃபஸ்ட்டு யார் முன்னாடி போகிறான்றது முக்கியம் இல்லை. ரேஸ் முடியும் போது யார் ஃபஸ்ட்டில் நிற்கிறாங்கன்றது தான் முக்கியம். ஆப்வியஸ்லி அது தமிழக வெற்றி கழகம் தான் நிற்கும். இந்த தமிழக களம் 2026 தேர்தல் களமே இன்றைக்கி இவ்வளோ பரபரப்பாக இருக்குன்னு சொல்கிறீங்க. வரலாறு காணாத வகையில் இல்லையா? இல்லை, வரலாறு காணாத வகையில் 2 வருஷமாகவே இது பரபரப்பாக தான் இருக்குது. இன்றைக்கி இல்லை பரபரப்பு. 1 வருஷத்துக்கு முன்னாடியே அஇஅதிமுக கூட்டணி அமைச்சதாக இருக்கட்டும், அதுக்கு முன்னாடியிலிருந்தே கூட்டணி கட்சிகளை திமுக வலுவாக கைத்தை போட்டு இழுத்து கட்டி வச்சதாக இருக்கட்டும், வேறு சில கட்சிகள் கூட்டணிக்கு நாங்கள் வந்தால் நல்லாயிருக்கும், தம்பி வருவாருன்னு சொல்லி அப்புறம் வரலன்னு சொன்னே சீச்சி இந்த பழம் பிடிக்குதுன்னு திட்டினதாக இருக்கட்டும், 2024 பிப்ரவரி 2ஆம் தேதியிலிருந்தே தேர்தல் காலத்தை மொத்தமாக பரபரப்பாக 2026 தேர்தல் காலத்தை மொத்தமாக பரபரப்பாக மாற்றின பெருமை தாவேக்காவுக்கு தான் உண்டு. தாவேக்காவின் வருகை தான் இந்த 2026 தேர்தல் இவ்வளோ பரபரப்பாக இருக்கிறதுக்கான ஒரே காரணம். ஏன்னா தாவேக்காவின் வருகை இங்கே அப்படி ஒரு பயத்தை எல்லா கட்சிக்கும் ஏற்படுத்தியிருக்கு. இங்கே 10 கட்சி கூட்டணி, 15 கட்சி கூட்டணி, இத்தனை வருஷ பாரம்பரியம், இவ்வளோ கதைகள் எல்லாத்தையும் தாண்டி ஒரு உண்மையான மாற்று, அதுக்கான உண்மையான முகம், ஒரு தலைவன், அந்த தலைவனுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய இவ்வளோ பெரிய ஒரு களம், இவ்வளோ பேரும் சேர்ந்து வரும்போது அந்த பொலிட்டிக்கல் நரேஷன்லாம் தூள்தூளாக உடையுது. நீங்கள் சொல்லக்கூடிய வெளியில் வரலை, அது நரேஷன். எது பண்ணாலும் கேள்வி கேட்டுட்டு இருப்பாங்க. பட் நாங்கள் அரசியல் காலத்தை நாங்கள் என்ன பண்ணுறோம், எங்ககிட்ட வேட்பாளர்கள் இருக்கான்னு கேட்ட கேள்வியிலேருந்து, கூட்டணிக்கு ஆள் இருக்கான்னு கேட்ட கேள்வியிலேருந்து, இன்னைக்கு வரைக்கும் ஆளும் கட்சி இத்தனை தேர்தலில் இத்தனை கட்சியை தோக்கடிச்சோன்னு சொல்கிற கூட்டணி இன்னைக்கு வரைக்கும் ஸ்திரமாயிடுச்சு. அவங்களால சொல்ல முடியுமா? அந்த புள்ளியை இன்னும் அந்த இடத்த கன்க்ளூட் பண்ண விடாமல் வச்சிருக்கிறது அந்த பெருமை தாவேக்காவின் வருகை தான் இங்கே இருக்கக்கூடிய ஜனநாயகத்தை மீட்டெடுத்திருக்குன்னு நான் சொல்லுவேன். 2024க்கு முன்னாடி தமிழகத்தில் எங்களை விட்டு ஆள் கிடையாது, எதிர்கட்சிகள் பலமாக கிடையாது, கூட்டணி கட்சிகள் கேட்கறதுக்கு திராணி கிடையாது, நாங்கள் என்னவும் பண்ணுவோம் அப்படின்ற நிலைப்பாடு தான் திமுக 3 வருஷமான முதல் எம்எல்ஏவை முதல் முறை முதல்வர் துணை முதல்வராக அறிவிக்கிறார். ஆனால் இன்னைக்கு இந்த தாவேக்கா வந்ததுக்கப்புறம் அதை செஞ்சிருப்பாரான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வாய்ப்பு கிடையாது. அன்னைக்கு கேள்வி கேட்கறதுக்கே இடம் இல்லாமல் இருந்த எல்லா கட்சிகளுக்கும் இன்னைக்கு கேட்கறதுக்கு ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு, எங்களுக்கு உரிமை இவ்வளோ இருக்குது, எங்கள் ஓட்டை இவ்வளோ வாங்குறீங்களா, அப்போ எங்களுக்கு இந்த உரிமை இல்லையான்னு ஒவ்வொருத்தரும் குரல் எழுப்புறதுக்கு அந்த இடம் கொடுத்துருக்கிறதே தாவேக்கா. இவ்வளோ சீக்கிரம் நீங்கள் எல்லாம் முடிஞ்சிருச்சு, அலையன்ஸ் முடிஞ்சிருச்சு, ரொம்ப சீக்கிரம் இந்த தேர்தல் காலம் இருக்கிற பரபரப்புக்கு 2011 விட அதிகமாக கூட இங்கே நீங்கள் நிறைய எதிர்பார்க்கலாம். அலையன்ஸ்லாம் இன்னும் முடியல, கன்ஃபார்மாக முடியல. நீங்க பாருங்க, நீங்க நிறைய மேஜிக் சார் 8 நாளைக்கும் விடிஞ்சா என்ன வேணாலும் நடக்கலாம். கண்டிப்பா நான் என்ன சொல்றேன், ஆனா அதுல எது நடந்தாலுமே அந்த இடத்துல தாவேக்கான்ற வார்த்தையை உச்சரிக்காம யாரும் நுகர்ந்திருக்க முடியாது. அந்த பெருமை யாருக்கு இருக்கும்னு நான் கேட்கிறேன். ஸோ இந்த இடத்துல ஜனநாயகத்தை மீட்டெடுக்கிறதுக்கான முதல் சக்தியா இன்னைக்கு எதை பண்ணாலுமே தாவேக்கா பண்ற சுதிதான் நியூஸ். நான் பெருமைப்படுத்திக்கல, அதீதப்படுத்திக்கல. நீங்க சொல்லுங்க, எந்த கட்சி இல்லை எந்த பெரிய ஈவெண்ட் நடக்கும் போது லைவை 10 நிமிஷம் கூட நிறுத்த முடியாம எல்லா சேனலும் போடுறாங்க. லைவ் போட்டா பெரிய சேனல் பெரிய கட்சின்னு கேட்காதீங்க, ஏன்னா அதை மக்கள் பாக்குறாங்க. மக்கள் யாரை பாக்குறாங்களோ அவங்க தான் ஓட்டு போடுறாங்க. அறிக்கை, தொகுதி பங்கீடு அப்படின்னு எல்லா கட்சிகளும் குழு அமைச்சு அந்த வேகம் எடுக்கக்கூடிய நிலையில பாருங்க, தாவேக்கா மீறி ஒண்ணுமே கிடையாது, தாவேக்கா பேச தொடாம போக முடியாதுன்றது இந்த நேரத்தில் இந்த வாதம் ஏற்புடையதான் கேட்கிறேன். 200% ஏற்புடையது. நான் அதை தான் சொல்றேன். இந்த இடத்துல தாவேக்கா பிரைமரி பொலிட்டிக்கல் ஃபோர்ஸா இருக்கிறத என்னால் உணர முடியுது. நீங்களும் உணரலாம், பார்க்கலாம், மேபி ஒத்துக்க மாட்டீங்க. எலெக்ஷன் முடிஞ்சோன்னா அதை நீங்களே ஒத்துக்கிறேன். பயப்படுறாங்க, மிரள்றாங்க அப்படின்றீங்க. ஆனா யாரும் தாவேக்கா நோக்கி வரலையே, தாவேக்கா நோக்கி வராம பயந்துட்டே இருக்காங்க. நான் கேட்கிறேன், நான் உங்களை ஒரே ஒரு சின்ன கேள்வி கேட்கிறேன். இத்தனை ஆண்டு காலம் கூட்டணி அமைக்கணும்னா டெல்லியில இருந்து தமிழகத்துல பார்ப்பாங்க, அதான் அறிவாலயத்தில் இப்படிதான் கட்சியோட அப்படித்தானே தேசிய கட்சி. ஆனா இந்த வாட்டி என்ன நடந்திருக்கு? அக்கா கனிமொழி டெல்லியில போய் 45 நிமிடம் சந்திப்பு, வெளியில வரும்போது அவங்க என்ன தெளிவு கொடுத்தாங்க? இல்லைங்க, கூட்டணிலாம் பேசி முடிச்சிட்டோம், காங்கிரஸ் எங்க கூட தான் சொல்ல முடிஞ்சுதா? இந்த மாற்றத்துக்கு காரணம் யாரு? நீங்களே சொல்லுங்க. நான் திரும்ப சொன்னா பா நீ என்னப்பா தாவேக்காக உங்க கட்சின்னு சொல்ல, சரி நான் சொல்ல, நீங்க சொல்லுங்க, யார் காரணம்? நாளை காலைல பேச ஆரம்பிக்க போறோம்னு சொல்றோம், இங்க பேசி ஆகணும்ன்ற நிர்பந்தத்தை கொண்டு வச்சது யாரு? இவ்வளவு நாள் எப்படி இருந்துச்சு காலம்? நாங்க கொடுப்போம், பண்ணையார் மனநிலை, நாங்க கொடுக்கறதா சீட்டு, ஆட்சியில பங்கெல்லாம் கனவு கூட காணாதீங்க. இன்னைக்கு அதை பிரைம் பொலிட்டிக்கல் டிபேட்டா மாத்தி கொடுப்போன்ற ஜனநாயகம் இல்லையா? கொடுக்க மாட்டேன்றது எப்படிப்பட்ட மனநிலை?
அதை கொடுப்போன்னு சொல்லி களமாடுது என்ன மாதிரியான நிலை? அதை தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். தாவேக்கா எல்லாமே இங்கே அரசியல் இல்லை. இன்னைக்கு தாவேக்காவை பேசாம, தலைவரை பேசாம, தலைவரை கிரிட்டிசைஸ் பண்ணியாவது யூடியூப் சேனலை வச்சு கட்சி நடத்திக்கலாம், போச்சுக்கலாம்னு நினைக்கிறவங்களை நம்ம என்ன சொல்லணும்? உங்களை பயன்படுத்துகிறார்கள் அப்படின்ற ஒரு வாதத்துக்காக ஏற்றுக்கொண்டால் கூட உங்களை நட்டாற்றில் விட்டு விட்டார்கள் அப்படின்ற ஒரு வாதம் எப்படி? நாங்க இவங்க வரலன்னா எலெக்ஷன்ல நிக்க மாட்டோம்னு சொல்ற திமுக இல்ல. திமுக தனியா நின்று வென்ற வரலாறே இல்லை. ஆனா நாங்க சொல்றது நிக்க மாட்டோம்னா திமுக சொல்லியே நின்று ஜெயிச்சிருக்காங்களான்னு சொல்லுங்க. 75 ஆண்டுகள கட்சி தானே, பழவிழா பாப்பா தானே. எப்ப தனியா நின்று ஜெயிச்சாங்க எனக்கு சொல்லுங்க. ஒரே ஒரு தேர்தல், 2 கன்சிக்யூட்டிவ் தேர்தல் நெரிச்சு ஜெயிச்ச ஒரே ஒரு கதை கிடையவே கிடையாது. எப்பப்பெல்லாம் இந்த இடத்துல பொலிட்டிக்கல் வேக்யூம் ஏற்படுதோ அப்பப்பெல்லாம் திமுக ஆட்சி அமைக்கும். 67 அண்ணா மரணம், 72 கலைஞர் முதல்வரானார், 88 89 எம்ஜிஆர் அவர்கள், 87 மரணம், திரும்ப கலைஞர் ஆட்சி. இப்போ 16 அம்மையார் மரணம், 21 திமுக ஆட்சி. சொல்லுங்க, மாற்றி சொல்லுங்க. திமுக 2 கன்சிக்யூட்டிவ் அடிச்சுன்னு சொல்லுங்க. தனியா நின்று ஒரே ஒரு ஆட்சி ஜெயிச்சுன்னு சொல்லுங்க. இல்லவே இல்லையே. தாவேக்கா களத்துல தனியா தான் இருக்கா, தனியா தான் துணிந்து இருக்கோம் அப்படின்னு நீங்க அறிவிச்சீங்க. நாம் தமிழர் அது ரொம்ப தெளிவா சொல்றாங்க. இப்போ உங்க முன்னாடி கூட ஃபர்கானா பதிவு செய்தது நம்ம பார்த்தோம். அப்படியான நிலைப்பாட்டை நோக்கி நகர்ந்துட்டீங்களா? ஒரு பொலிட்டிக்கலி 234 தொகுதிகளிலும் வேட்புமனு தாக்கல் செய்யலாம் உங்களோட தலைவர் அறிவிச்சிட்டாரு. இல்ல அது இப்படி புரிஞ்சுக்கலாமா? தப்பா கன்வே பண்றீங்க. 234 தொகுதியிலும் நாங்க விருப்பமனு வாங்கிட்டு இருக்கோம். வேட்புமனு தாக்கல் செய்ய முடியாது, விருப்பமனு வாங்கிட்டு இருக்கோம். யார் யாருக்கெல்லாம் தேர்தலில் நிற்க வாய்ப்பு இருக்குன்னு விரும்புறாங்களோ அவங்களுக்கான விருப்பத்தை நாங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கோம். இதுக்கப்புறம் நாங்கள் அதை ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணி நாங்கள் எங்களுடைய வேட்பாளர்கள் அறிவிப்போம். தாவேக்காவின் ஸ்டேட்மெண்ட் டே 1லேருந்து நேர்கோட்டில் இருக்கு. நடுவில் சில கட்சிகளுக்கு ஆதரவு இருக்கக்கூடிய ஊடகங்கள் வந்து நரேஷன் பில் பண்றாங்க. என்ன நரேஷன் பில்? என்ன நேர்கோட்டில் இருக்கீங்க? என்ன கொள்கை? 234 தொகுதி தனியா உங்களுடைய முதல் மாநாட்டில் ஆட்சியில் அதிகாரம் எங்களோட கூட்டணி வரக்கூடிய கட்சிகளுக்கு அதிகார பங்குன்னு சொன்னீங்க. இல்லைண்ணே, அதுக்கு முன்னாடி என்ன கம்ஃபர்டபுளா விட்டீங்களே. 234 தொகுதியிலும் தாவேக்காவில் தனியா நிக்க முடியும், தனியா ஆட்சி அமைக்க முடியும். அதுக்கான மேண்டேட் இந்த மக்கள் கொடுப்பாங்க. ஆனா நம்மளை நம்பி யாராவது வரலாம் இல்லையா? எப்படி நம்மளை நம்பி யாராவது வரலாம் இல்லையா? வரலாம், ஆனா வரலையே. நீங்க இவ்வளவு சீக்கிரம் கண்ட்ரோல் பண்றீங்க. நான் சொல்றது 2 ஆப்ஷன். 2 வாரம் தேர்தல் அறிவிப்பு வரல, சந்தோஷம், வரல, எங்களுக்கு மேண்டேட் எங்களால வாங்க முடியும், நாங்க தனியா நிப்போம். ஆனா வந்தாங்கன்னா அவங்களுக்கு இடம் கொடுக்க அகாமடேட் பண்றதுக்கு ஸ்பேஸ் இருக்குன்னு சொல்றேன். அந்த ஸ்பேஸும் ஓரமா உட்கார வைக்கிற பிளாஸ்டிக் சேர் இல்ல, எங்களுக்கு சரிநிகர் சமமா ஒரு சிம்மாசனம் வச்சிருக்கோம், ஆட்சியில் அதிகாரத்தில் பங்குன்னு சொல்றேன். உங்களுக்கு புரியுது எவ்வளவு பெரிய டிஃபரன்ஸ் இருக்குன்னு? பொலிட்டிக்கலி we are matured, we have the bigger heart to accommodate everyone. எல்லாருக்கும் ஷேர் பண்ணி ஆட்சி அது கொடுக்கிறதுக்கான மனசு இருக்கு, இடம் இருக்கு, தனியா நிக்கிறதுக்கு தைரியம் இருக்கு, ஜெயிக்கிறதுக்கு தெம்பு இருக்கு. இது மொத்தத்தையும் முதல் நாள் டிக்ளேர் பண்ணோம். இன்னைக்கும் பின்வாங்கல, என்னைக்கும் பின்வாங்க மாட்டோம். 26 தேர்தல் அது உங்களுக்கே புரியும். ஆனா மற்ற கட்சிகள் நீ கணக்கு பாருங்க, இதே ஸ்டேட்மெண்ட் நீ வரலனா போ, நாங்க தனியா நிப்போம், இல்ல ஆட்சியில பங்கு அதிகாரத்தில் பங்கு கொடுக்க முடியும் சொல்ல முடியுமா? இருக்கிற மற்ற கட்சிகளால ரெண்டுமே முடியாது. இல்லையா நான் போட்டிக்கு வரல, நீங்க எல்லாம் மேரத்தான் ட்ராக்ல ஓட்டுங்க, நான் இந்த பக்கம் தனியா ஷேடோ பாக்ஸிங் பண்ணிக்கிறேன், தனியா ஓட்டலாம். இதுதான் பிரைம் ஃபோர்ஸ். எங்களால முடியும், வர்றவங்களுக்கு இடம் கொடுப்போம், கொடுக்குற இடமும் சரிநிகராக கொடுப்போம். இதை விட நீங்க ஒரு டெமோக்ராட்டிக்கான ஃபோர்ஸ் எப்படி நீங்க எவாலுவேட் பண்ணுவீங்க? சரித்திரத்துல இங்க இந்த மாதிரி ஒரு ஃபோர்ஸ் நம்ம பார்க்கவே இல்லை. அதனால இது புதுசா இருக்கு. இது புதுசு, இயற்கைக்கு எதிரானது இல்லை. இதுதான் இயற்கைக்கு ஜனநாயகத்துக்கு ஒப்பானதுன்னு சொல்றேன். பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட காங்கிரஸே வர மறுத்து விட்டது அப்படின்ற ஒரு தகவல் கூட போய் ஏதாவது தகவல் இருக்கா? வேற ஏதாவது கட்சிகள்? திமுக நரேஷன் கதை நான் சொல்றேன். கனிமொழி அக்கா ஏன் டெல்லி போனாங்க? அப்ப உறுதின்றது நீங்க சொல்லுங்க, நான் சொல்லுவேன் என்னுடைய கூட்டணி நான் பின்வாங்க. இல்ல நான் சொல்றேன், உங்க கூட்டணி நீங்க பத்திரமா வைங்க, 2 நாள்ல நீங்க பாருங்க ஜனநாயகம் வெல்லும். எல்லா இடத்துலயும் நான் சொல்றது ஜனநாயகம் வெல்லும். சொல்றீங்களா? படத்தை சொல்றீங்களா? அது ஜனநாயகனும் வெல்வார். நான் மக்களாட்சி சொல்றேன். நான் வந்து வெறும் ஜனநாயகம் தாவேக்கா சொல்லல, எல்லாரையும் சொல்றேன். யார் ஜனநாயகமா இருந்தாலும் வெல்லணும்னு சொல்றேன். அந்த ஜனநாயகமா நீங்க ஒரு கூட்டணி கட்சிக்கு மரியாதை கொடுத்தீங்கன்னா அவங்க வருவாங்க. நீங்க அப்படி வந்து அவங்கள 3ஆம் தர சிட்டிசன் மாதிரி நடத்துனீங்கன்னா அவங்க வரமாட்டாங்க. அவ்வளவுதாங்க கலை யதார்த்தம். அப்படி யாரையும் நடத்தாதீங்க. இதுக்கப்புறம் அப்படி யாரையும் நடத்த தாவேக்கா விடாது. அதோட ப்ரூஃப் தான் நீங்க பாக்குறது. டெல்லி அறிவுரைகள் புரிஞ்சுக்கிறேன் அனஞ்சித். அப்போ காங்கிரஸ் வந்து 2 நாள்ல வரும் அப்படின்னு பூடகமா சொல்றதா நான் புரிஞ்சுக்கல. உங்களுக்கு புரியும், எனக்கு என்ன தெரியும், நீங்க பெரியவங்க. நீங்க தானே சொன்னீங்க தலைவர் சொல்லுவார் 2 நாள் தலைவருக்கு தான் 2 நாள் பொறுத்து பாருங்க அப்படின்னு சொல்றீங்களே. தலைவர் சொல்லுவார், அதை நீங்க அந்த சஸ்பென்ஸ்க்கு வெயிட் பண்ணுங்க. ஆனா நாங்க எங்கேயும் 45 நிமிடம் கை கட்டி வாய்ப்பொத்தி யாரும் கூட்டணிக்கு வருவாங்கன்னு காத்துக்கிட்டு இல்லை. நாங்க ஜனநாயக பூர்வமா அவங்களுக்கு இடம் கொடுத்து வச்சிருக்கிறோம். வந்தாலும் அரவணைப்போம், வரனா தனியா அடிப்போம். அந்த சக்தி எங்களுக்கு இருக்கு. அந்த மாதிரி இங்க தரமாட்டோம்னு இங்க வந்தா முரண்டு பிடிக்கிறது, அங்க போனா கை கட்டுறது, அது இல்ல. டபுள் ஸ்டாண்டர்ட் இல்ல தாவேக்கான்னு சொல்றேன். நம்ம பேசலாம். திரு வில்சன், இந்த விவகாரம் களத்தில் இருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சி மற்றும் தாவேகா 2 நாளில் ஒரு பெரிய அறிவிப்பு வெளியிடலாம் அவர் சொல்கிறாரு.
அந்த தெளிவுமே நான் சொல்லிடுறேன். சகோதரர் பேசும்போது வந்து அவங்க வந்து கடந்த காலத்துல அரசியல் மதிப்பீடுகளே ரொம்ப தவறா தான் வச்சிருக்காங்க அப்படின்னு தான் பார்க்க முடியுது. ஏன் அப்படின்னா நீங்களும் அதை குறிப்பிட்டீங்க, வரலாம் இல்லையா, யாராவது கூட்டணிக்கு வரலாம் இல்லையா அப்படிலாம் சொன்னவர் தான் சகோதரர் விஜய் அவர்கள். இன்னைக்கு வந்து அவங்க விரிச்ச கடையில யாருமே வாங்கலை அப்படின்னோடனே இன்னைக்கு அவங்களுக்கு என்ன நிலைமை ஆயிடுச்சு அப்படின்னா தனித்து விடப்பட்டுட்டாங்க இந்த அரசியல் தளத்துல அப்படிங்கறத நம்மளால பார்க்க முடியாது. ஏன்னா குறுக்கிட்டீங்க, சுருக்கமா சொல்லுங்க. நம்ம இல்ல முதல்ல வந்து சார் யாருன்னு எனக்கு தெரியல, அவர் அரசியல் விமர்சகர்னு போட்டிருக்கீங்க, அவர் திமுக ஸ்போக்ஸ் பர்சன். நான் இதான் ரொம்ப நாளா தேடிட்டு இருக்கேன். பவளவிழா பாப்பா கட்சியில் ஆள் இல்லையா, வந்து கேள்வி கேட்கறாங்க, உங்களுக்கு எந்த நிலைமையில பதில் சொல்றது. அக்கா ஒரு கேள்வி கேட்டாங்க, நாங்க எப்ப கூட்டணி கேள்வி கேட்டோம், இது அப்படியே கொஞ்சம் ப்ளே பண்ணி நினைக்கிறேன். பாவம் அந்த முகத்துல எவ்வளவு டிசப்பாயின்மென்ட் பாருங்க. ஸ்டேஜ்ல சீமான் அண்ணன் சொன்ன வார்த்தை, என் தம்பி இதை வந்துட்டாரு இல்ல, வந்தாருன்னா துணை முதல்வர் ஆக்குவேன்னாரு. சாட்டை அண்ணன் மீடியாக்கு மீடியா போய் உட்காந்துட்டு மைக்க கையில் பிடிக்குவான்னு பாட்டு பாடினாரு, எங்களுக்காக தான் பாடினாரு. இதோ வந்துட்டாருல அலையன்ஸ், இந்தாங்க என்ன பாத்துங்க, வந்துட்டாருல அலையன்ஸுக்கு எங்க கூட தான் வராரு அப்படின்னு கதறிட்டு நாங்க ஸ்டேஜ்ல கூட்டத்தை பார்த்தோன்னே ஐயோ வந்திருக்கிற ரியல் பாஸ் போல இருக்கு, இங்க நம்ம பப்பு வேகாதுன்னு சொல்லி தனியா ஓடி போயிட்டாங்க. இன்னைக்கு வரைக்கும் என்னைக்காவது அவங்கள பத்தி பேசியிருக்கமா? அட்லீஸ்ட் அவங்க பேசாத மேடை எங்களை பத்தி இல்ல, அவங்கள பேசுற ஒரு மேடை கூட இல்ல. இங்க கூட நான் அக்காவை கன்சிடர் பண்ணவே இல்ல. அவங்க எல்லாம் வாண்டடா வர்றாங்க, இந்த வீடியோ எடுத்து போஸ்ட் பண்றேன். இந்த அளவுக்கு தான் நாங்க நாம் தமிழ் கன்சிடர் பண்றோம். எங்களுக்கு அவங்க கூட பேச இன்ட்ரெஸ்ட் இல்ல. சரி, அதே போல திமுக இருந்து யாராவது வந்தாங்கன்னா கண்டிப்பா 2% பதில் தரேன். ஆனா சம்பந்தமே இல்லாம அரசியல் விமர்சகர், நெறியாளர், ஊடகவியலாளர், நடுநிலையாளர்னு வந்துட்டு இங்க தாவேக்காக கேள்வி கேட்கிற முகாந்திரம் திமுக இருக்குதா? எனக்கு சத்தியமா புரியல. குழந்தை இப்ப எந்த கட்சி, நீங்க எந்த கட்சி, எதுங்க எதுக்கு கட்சி ஸ்போக்ஸ் பர்சன், நீங்க யாரு, யாருங்க எதுக்கு கட்சி வேணும்? சாதாரண சொல்லுங்க, இருங்க சொல்லுங்க. திமுக இத பண்ணுங்க, கேளுங்க. எதுக்கு இவங்க கூடுமை என்ன கூப்பிடாதீங்கன்னு சொல்லுங்க. இப்படி பண்றீங்க, அவ்வளவுதான். இதெல்லாம் ஒரு நிமிஷம் என்னத்துக்கு கட்சி எங்க இருக்கீங்க? இல்ல இல்ல யார் நீங்க, அவ்வளவுதான் கேளுங்க. அண்ணா சொல்லுங்க யாருங்க, நான் சொன்னேன் கேளுங்க. அனஞ்சித் அனஞ்சித் இவர் என்ன கட்சி கருத்து வந்து இன்னைக்கு பேசுறாரு, என்ன கட்சின்னு ஒரு நிமிஷம் என்ன கட்சின்னு சொன்னா நீங்க பத்திரிக்கையாளர், ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் யார் யார் வாய் கேட்பிடும் அப்போ மெய்ப்பொருள் காண்பது அறிவு. சமாதானத்துல வச்சுட்டு அவங்க பின்போல என்ன இதெல்லாம் ஆராய கூடாது. இதுதான் திருக்குறள், இதுக்கு தான் சொன்னாங்க. ஆனந்த் ஒரு நிமிஷம் இங்க பாருங்க, ஒரே நிமிஷம் என் கேள்வி ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் நான் விளக்கணும், தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. ஒரு நிமிஷம். அரசியல் விமர்சகர்கள் எல்லா அரசியல் கட்சியும் விமர்சிப்பதற்கான முழு தகுதி பெற்றவர்கள். கருத்து நீங்க அதற்காக நீங்க அந்த கட்சி தான் பேசணும் அப்படினா இல்ல. இல்ல நான் கேக்குறேன், இல்ல பார்க்க முடியாதானே ப்ளீஸ். எனக்கு அத நாங்க ஹேண்டில் பண்ணிக்கிறோம். 10 செகண்ட் கொடுங்க. என் கேள்வி, எல்லா கட்சியும் விமர்சிக்கணும், அந்த குத்தம் குறை இருந்ததுன்னா காங்கிரஸ் திமுக விமர்சிப்பாரா? என்னதான் பிரச்சனை? நான் சொல்றேன் காங்கிரஸ் சொன்னேன் இல்லையா, ஒண்ணே ஒண்ணு சொல்றேன் சார், பாருங்க சார் ஸ்போர்ட்ஸ் பர்சனா நான் கேட்கதா செய்வேன். நீ நடுநிலையா பேசுங்க, நான் கேட்க மாட்டேன். ஸ்போர்ட்ஸ் பர்சனா நடுநிலையாளர் நான் கேட்க மாட்டேன். நடுநிலை போர்வேல திமுக ஊதுகுழந்தை கேட்பேன். அவரா தோன்றது அவருக்கு சரியா தோணலாம். சரி சரி அது டெல்லில என்ன சொல்றாங்க, இந்த நான் என்ன சொல்றேன் அது சொல்ல நம்ம பேசலாம், நம்ம பேசலாம். திமுக செய்யுது உங்களுக்கு தோற்றிய புலிகளை ஒருபோதும் நான் ஏற்க போறது சரியா தோணும். உங்க சகோதர சனி எடுத்துங்க, கொஞ்சம் ஆஸ்வாசப்படுத்தீங்க. நான் தொடர்ந்து பேசலாம். பசுந்தோல் போத்திய புலிகளை நான் ஒருபோதும் ஏற்பதில்லை. நம்ம பேசலாம். அனஞ்சித், மக்கள் தீர்ப்பு தொடர்பா உங்களுடைய கருத்து பாருங்க. போல் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அஃப்கோர்ஸ் நான் வந்து எப்பவுமே மக்கள் தீர்ப்பு வந்து ஏத்துக்கிற ஒரு ஆளு. அந்த இடத்துல அதுக்கான ஜனநாயகம் இருக்கும்னு அதை நான் நம்புறேன். தாவேக்கா வந்து களத்தில் ஆக்டிவாக இருக்கு. யாரும் 4% போட்டு ஓகே ஓகே நான் தான் அவங்கள குறைச்சி சொல்லிட்டேன், தப்பாக நினச்சிட்டேன். இல்லை அதான் நான் தப்பாக நினச்சிட்டேன். கரெக்ட் இல்லை இல்லை எனக்கு கன்ஃபார்ம் கொஞ்சம் கம்மியானால தான் 48%. சந்தோஷம். எனக்கு சகோதரிக்கு ஒரு பதில் சொல்லணும். அதனால தான் மக்கள் தீர்ப்பை ஏற்கிறீங்களோ? இல்லை இல்லை அந்த தீர்ப்பு அது அப்படிதான் 4 வந்தாலே சந்தோஷம் தான், அது பரவாயில்ல. நான் என்ன கேட்கறேன்னா திராவிடத்தை யாருமே இல்ல, போ நீங்க மட்டும்தான் இருந்தீங்க எதிர்கட்சி. கையில் பிடிக்கவா அப்பத்துல இருந்து எனக்கு வந்து இதுல பிரச்சனை இல்லை. என் கேள்வி என்னன்னா, அன்னைக்கு திராவிடத்தை கையில் எடுத்துக்கிட்டு முருகர் கிருஷ்ணரை திட்டிட்டு, இன்னைக்கு கிருஷ்ணர் முருகன் கையில் எடுத்து வச்சுட்டு பெரியாரை திட்டிக்கிட்டு, பெரியாரை எதிர்ப்பது கொள்கை இல்லைன்னு சொல்லிட்டு பெரியார் இருக்கிறது ஒரு வேலையை பண்ணிட்டு, தமிழ் தேசிய கடப்பாரத்தை குப்பையில போட்டுட்டு இன்னைக்கு பிராமண கடப்பாரை எடுத்து வந்து தமிழ் தேசிய கடப்பாரைக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. திராவிடத்தை உடைக்க தமிழ் தேசியம் இருக்கும்போது எதுக்கு பிராமண கடப்பாறைன்ற கேள்வி எல்லாரும் கேட்கறாங்க, அதுக்கு பதிலே இல்லை. இவ்வளவு நிலைப்பாடுகளை மாத்தின அண்ணன் நாங்க கூட்டணி பார்த்துட்டோம், நாங்க பேச்ச மாத்திட்டோம்ன்றாரு. எந்த இடத்துலையும் நாங்க அவங்களை பத்தி பேசவே இல்லை.
நான் ஜனநாயகத்தை மதிக்கிறேன், இந்த போலை மதிக்கிறேன், அந்த போல்ல வந்து 4% ரொம்ப அதிகமாக மதிக்கிறேன். களத்தில் வேகம் எடுத்திருப்பது யார் அப்படின்னா திமுக. 2024 இருந்தே அதிமுகவிற்கு முதல் இரண்டாவது இடத்தை தந்திருக்கிறார்கள். இது களத்தில் வேகம் எடுத்திருக்கிறார்கள். நீங்க வாக்கு சதவீதம் யார் வெல்வார்னு போட்டு பார்த்துட்டீங்கன்னா இந்த எக்ஸ்ல வந்து அதே வந்து உங்களுக்கு யூடியூப்லேயே வந்திருக்கும்னு நினைக்கிறேன். அதனால் மக்கள் தீர்ப்பை மகேஷின் தீர்ப்பு பொறுத்திருந்து பார்க்கலாம். நிகழ்ச்சியில் பங்கேற்ற உங்கள் 4 பேருக்கும் நன்றியும் வணக்கம்.